மட்டும்தான் நீ கடவுள். நான் காசு ஊத்தணும் மாலைங்க. ஏமால புல்றாமை. சாமி சபையானது தெய்வலோகத்தில் கூடியிருந்தால் தெய்வீக சபை. தெய்வீக சபை. ஆமா. நாமளும் கூட்டியிருப்பது ராஜ சபை. ராஜ புண்ணிய சபை. ஆமாங்க. ஓய் இங்கு ஆண்டோர் அனைவர்களுக்கும் ஆணாய் பிறந்த அப்பமார்களுக்கும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களுக்கும் நண்பா சாமி நம்மளை போல வாலிபர்களுக்கும் நம்மளோட சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பா நான் மேடை விட்டு வந்திருக்கும் பொழுது நான் யாராய் வந்திருக்கிறேன்? யாராக வந்திருக்கிறீங்களா? நான் எக்குலத்தை சேர்ந்தவன். எந்த குலத்துக்கு சேர்ந்த? செப்பு குலத்துக்கு சேர்ந்தீங்களா? இந்த குலத்துக்கு சேர்ந்தீங்களா? என்னிடத்தில் அகடத்துக்கு விகடவாய் பேச வேண்டும். அகடத்துக்கு விகடம் பேச மயிர பண்ணுவாங்க. நீ அண்ணன் மணி சாமி இருந்துட்ட நண்பா சாமி என்னிடத்தில் சாபத்தை பெற்று விடாது. எனக்கு சாப நீ அண்ணன் சாப்பதான் புழுத்துறேன். உன்னை அப்படியே பாறங்கல்லாக சபித்து விடுவேன். சாமி சாமி கடவுளை பகவானே அதை திட்டுறாதீங்க. பாறங்கால உடச்சிருவாங்க, வேட்டு வச்சு உடச்சிருவாங்க. அப்படியா? ஆமா. சரி, வேற என்னதான் வர வேண்டும்? எனக்கு ஒரு சின்ன சாப்பு கொடுங்க சாமி. காலையில எந்திரிச்சு ஊர் மக்களால போய் பேல்றாங்க. பேண்ட உடனே பேண்ட உடனே பிச்சோட்டு கல்லு எடுத்து பொச்ச துடைக்கிறாங்க. அந்த கல்லை திடிச்சு விடு சாமி. எல்லாம் மாத்திக்கிறி சாமி. மகராஜா அந்த சாப்பிட்டு கொடுங்க. அறிந்து விடாதி நண்பா. நான் மேல விட்டு வந்திருக்கிறேனே, என்னுடைய பெயர் என்ன? என்ன அப்படி என்று அறிந்தாயா? என்ன நாட்டுக்கு சேர்ந்தவன் சொல்லுங்க பாப்போம்.
இந்த உலகத்தை ஓரடி இரு அடியாக உலகளந்த மாயவன் என்று தெரிய வேண்டும். மாயா சாமி, நீங்க தான் அந்த கடவுளா? கடவுளை பகவானே, நீங்க இறந்திருந்தா எனக்கு கடன் இத்தனை வந்திருக்காது சாமி. என்னப்பா கடன்? ஏகாப்பாட்ட கடன் சென்றாதான் தெரியும். அவன் அந்த பண்டுக்கோ 1 லட்சம் வாங்கி கட்ட முடியலீங்க. கட்ட முடியலீங்க. ஏப்பா என்ன விஷயம்? அந்த 1 லட்ச ரூபா கொடுத்தவன் சாகுனு சாமி. எனக்கு அந்த வருஷம் முடிச்சாங்க. கடன் வாங்கினவன் நீ நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். செத்து போகணும். அதை செத்துரும். அந்த 1 லட்ச ரூபா கொடுத்தவன் நாளைக்கு போற போது போன மாத்திரம். என்னப்பா நாயா? ஆமா சாமி. எப்படி நீ மட்டும் நல்லா இருக்கணும்? ஆமா, கடன் கொடுத்தவன் சாகணும். கடன் வாங்கணுமே இந்த கோமணி நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குதுப்பா. ஆமா சாமி. பாவம் நிறைய பேர் கடன் கொடுத்தவங்க போற இப்படிதான் உன்னை வச்சு பால் டயர் குடிச்சு சாக வேண்டியது நினைப்பாங்க. சாகணும். எனக்கு அது மட்டும் கூட சாமி கடவுளை பார்க்க மாட்டேன். என்ன 10 நாளைக்கு நான் கூட கூட்டாடுறேன். ஆமா சார். உன்னை போல அகந்தையால் அழித்த பிராசி. எப்படி எப்படி கடன் கொடுத்த மனிதன் நல்ல உள்ளமாய் இருக்கணும். ஆமா. எதற்காக? நல்ல குணமடைந்தவராய் இருக்கணும். அப்பேற்பட்ட நல்ல மனிதர்கள் கொடுத்து உதவணுன்றதுக்கே இதா இருக்கணும். ஆமா. பெரிய மனது வேண்டும். ஏண்டா காலையில இருந்து கடனை வாங்கிட்டு கடன் கொடுத்தவன் ஜாகணும்னா இது நியாயமா? நம்ம வீட்டுல ஒரு ஆளுக்குன்னு சாமி இருக்கிறானுங்க, அவனும் ஜாகணுங்க. ஆமா சாமி. சிசியா, அப்படி இருந்தாலும் நான் ஆதி வைகுந்தத்தில் வீணவாய் எழுந்தருளியாய் கண்ணனாய் இருந்தாலும் என்னை 10 மாதம் முன்னோரே நாள் சுமந்து யாரு அங்க யாரு யாரு மகாராஜா? அப்படி என்று கேட்கிறார்.
சாமி என்னை 10 மாதம் முன்னோரே நாள் சுமத்தி ஏய் என்னை பெற்றெடுத்தாலே எங்க அம்மா ஏயா அம்மா 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 டேய், அம்மாங்க அம்மாங்க என் தந்தையார் வசுதேவருக்கு ஆஹா, எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா? எத்தனை பேருங்க? என் தந்தையார் வசுதேவருக்கு ஏய் 3 மனைவிமார்கள். ஓ 3 பொண்டாட்டி சொல்லுது. என் தாயோ தேவகி, தேவகி என் சிறிய தாயாராகிய ரோகிணி, என்னை வளர்த்த தாயாரு யாருங்க? யசோதை என்று தெரிவிப்பார்கள். 3 தாயார்கள். உண்மையாக ஆகட்டும் ஆகட்டும். நண்பா, சாமி என் தாய் தேவகிக்கு ஆ, நான் கண்ணனாய் பிறந்துட்டாலும் ஆமாய். உன் நாடுதான் என்னங்க? அப்படி என்று ஆ, கேட்கிறேன். நான் எக்குலத்துக்கு சேர்ந்தவன் எந்த காலத்துக்கு சேர்ந்தவன்? அப்படி என்று நாடு நகரத்தை சொல்லுங்க. அப்படியா ஆமா தெரிவிக்கிறீங்க. ஆகட்டும். நண்பா, அடிமைக்கு இளைய தோழா. ஆகட்டும். நண்பா, ராஜா துபாரையில் வாழ்ந்து வரக்கூடிய ஏய் என் பெயரோ கண்ணன். உங்கள் பேரோ கண்ணன். என் தந்தையார் வசுதேவருக்கு ஆ, நான் மகனாய் பிறந்துட்டாலும் ஆ, நண்பா, கிரேதா திரேதா துபபுரி கலியுகை என்று சொல்லக்கூடிய ஆ, நான்கு யுகத்தில் ஆ. எனக்கோ 108 அவதாரம், 108 அவதாரம். 18 பிறப்பு. ஓ 18 பிறப்பு. ஆமா சாமி நண்பா, ஆ, 108 அவதாரம், 18 பிறப்பு. ஆ, என்னுடைய அவதாரத்தில் ஆ. ஒன்னாவது சொல்றேன். ஒண்ணு சொல்லுங்க. ஒன்னு என்ன நிறைய சொல்றேன். நிறையவே சொல்லுங்க. அதத்தான் சொல்லுங்க.
சாமி அந்த பம்பகாபுரி பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஏய், பத்மசூரனானவன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? அவனோ சாகாவரம் வேகாவுடல். சாகா வர வேகாத உடல். ஆமா, ஆ, நான் எப்பவே அழிவில்லாத வரம் வாங்க வேண்டும். ஆ, அப்படி என்னுடைய கரங்களானது ஆ, யார் சிரசு மீது வைத்தாலும் ஆமா. அவர்கள் அப்படியே பத்தி பஸ்மமாக வேண்டும். ஆஹா. அப்படி என்று யாரு? பத்மசூரனானவன் ஓ, பத்மாசூரன். எப்படி தவம் செய்து கொண்டிருந்தான்? எப்படிங்க? அவரோ அக்னியை ஏகமலைத்தி ஆ, தன்னுடைய சதைகள் எல்லாம் மறுத்து அக்னியில் போட்டு சரி. அந்த முக்கன் படைத்த பரவனை கோரி ஆ, கடூரமான தவம் புரிந்து கொண்டிருந்தான். ஆமாய். யார்? பத்மசூரனானவன். பத்மாசூரன். அன்பா ஆயா ஆயா வாயம் சத்தம் போடுறாங்க. ஆ, ஆ. ஆ, ஆமா, நல்ல சத்தமா பேசுங்க, நல்ல பேசுங்க. ஆமா. எஸ்ஐ சாத்து சண்டை பண்ண கூட ஓடி பார்க்கணும். ஆகட்டும். அன்பா ஹேய், தன்னுடைய சதைகளை அங்கடியில் அறுத்து போட்டு சரி. அவனோ ஆ, ஒரே ஏகமா வளர்த்துக் கொண்டிருந்தான். யார்? பத்மாசூரன். ஆமா, ஆஹா. அந்த அனலாகப்பட்டது எங்கே நோக்கி சென்றது? எங்கீங்க? கைலேகிரி நோக்கி சென்றது. சரி. பரமக்கடவுள் பார்த்தார். ஆஹா. என்னடா ஆச்சரியமாய் இருக்கிறது, ஆமாய். நம்மளை கோரி ஆ, ஒரு சின்ன சிறுவனாய் இருக்கிறார், ஆமாய். கடூரமான தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆமா. அப்படி என்று சரி. பரமக்கடவுளானவன் என்ன என்ன செய்தார்? என்ன செய்தார்கள்? மனமிட்டு கீழே இறங்கி வந்தார். ஆஹா. அப்பொழுது ஆ, ஆனால் சிறுவனே, ஆ, என்னை கோரி கடூரமான தவம் புரிந்து கொண்டிருக்கிறாய், ஆமா. உனக்கு என்ன வர வேணும் என்று கேட்டார். சரி. யார்? பரமக்கடவுள். ஈசன். ஆ, ஆஹா. அப்பொழுது ஆ, பத்மசூரனானவன் என்ன செய்தார்? என்ன செய்தான்? ஆனால் சாமிகளே, ஆ, எனக்கோ சாகாவரம் வேகாவுடல், ஆ, நான் எப்பவே அழிவில்லாத வர வேண்டும். சரி. என்னுடைய கரங்களானது ஆ, யார் சிரசு மீது வைத்தாலும் சரி. அவர்கள் அப்படியே பத்தி பசமாக வேண்டும். ஆஹா. எனக்கு அப்பேற்பட்ட வர வேண்டும் என்று ஆ, பத்மசூரனானவன் தெரிவித்தார். சரிங்க. அப்பொழுது ஆ, பரமக்கடவுளானவர் என்ன செய்தார்? என்ன செய்தார்கள்? அவரோ கஞ்சா போதையின் மயக்கத்தால் இருந்தார். ஆஹா. பத்மசூரன் கேட்ட பிரகாரம் ஆ, அதே பிரகாரம் பரமக்கடவுள் என்ன செய்தார்? என்ன செய்தார்கள்? அவன் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டார். கேட்ட வரத்தை கொடுத்து விட்டார்கள். ஆமா, சரிங்க. அப்பொழுது ஆ, பத்மசூரன் வரத்தை பெற்று விட்டு என்ன செய்தார்? என்ன செய்தான்? இந்த பரமக்கடவுள் கொடுத்த வரமானது சரி. இது மெய்யோ பொய்யோ ஆ, இதை சோதிக்க வேண்டும் அல்லவா? ஆமா. அப்படி என்று சரி. என்ன செய்தான் பத்மசூரன்? பத்மாசூரன் என்ன செய்தான்? நண்பா, ஓய். அவனுடைய கரங்களை எடுத்து ஆ, சிவனுடைய ஆ, ஜடாபாத்திரத்தில் டா, வைத்து டா, விட்டு டா, டா, சென்றான். டா. நல்லா ஓட்டாங்க. அப்பொழுது ஆ, பரமக்கடவுள் ஓடினார் ஓடினார் ஓடுனாருங்க. ஐவேளங்காட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார். ஓ, ஐவான காட்டுக்குள்ள. ஆமா, சரி. அப்பொழுது ஆ, நண்பா, சரி. அப்பொழுது யார் பார்த்தார்கள்? யாரு பார்த்தார்கள்? என் பேரனாகிய நாரத முனிவர் ஓ, பார்த்தார். நாரத முனிவர்கள். ஆமா, சரி. என்னடா ஆச்சரியமாய் இருக்கிறது, ஆ, நம்மளுக்கு பெரிய தாத்தாவுக்கு ஆ, பெருந்த ஆபத்து வந்து விட்டது, வந்துவிட்டது. இது என்ன செய்வது? சரி. அப்படி என்று ஆ, எங்கே சென்றார்? எங்க சென்றான்? என் தங்கையாகிய உமா பார்வதியிடம் சென்று ஆ, என் தங்கை உமா பார்வதியிடம் தெரிவித்தார். ஓமா பார்வதி கிட்ட. ஆமா, ரைட்டு. அப்பொழுது சரி. என் தங்கையாகிய உமா பார்வதி, ஆ, அண்ணா, ஆ, உங்களுடைய மைத்திரருக்கு பெருத்த ஆபத்து வந்து விட்டது, வந்துவிட்டது. நீங்கள் எப்படியாவது சென்று சரி. உங்களுடைய மைத்திரரை நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். யார்? என் தங்கை உமா பார்வதி. உமா பார்வதி. ஆமா, ஆ, நண்பா, சாமி நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். ஆ, இதோ நான் இப்பொழுதே உன் கணவரை மீட்டு வருகிறேன் அம்மா. ஆஹா. அப்படி என்று ஆ, நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? நண்பா, அந்த ஐவேளங்காட்டில் ஆ, அழகான மோகன பெண்ணாக அவதாரம் எடுத்து சரி. அந்த கானக மார்க்கம் சென்று கொண்டிருந்தேன். ஓஹோ. அவனோ பத்மசூரனானவன் ஆ, ஒரே காம மோகத்துடன், ஆ, என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது, ஆமா, ஆமா, ஆமா. இக்கானகத்தில் ஆ, ஆண்களே வருவதற்கு அச்சைப்படுவார்கள். வருவார்கள். தன்னந்தனியாய் ஒரு பெண்மணி வந்து கொண்டிருக்கிறாளே, ஆ, இவளை எப்படியாவது கட்டி அணைந்து ஆ, காந்திரமணம் புரிய வேண்டும். புரிய வேண்டும். அப்படி என்று ஆ, ஒரே ஆவலாக வந்து கொண்டிருந்தான் ஓ, யார்? பத்மாசூரன். பத்மசூரனானவன். அப்புறம் என்ன செஞ்சீங்க? நண்பா, ஆஹா. நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க சாமி? ஆனால் சூரனை, ஏய், நீயோ இந்த கானக மார்க்கமாக திரிந்து ஆ, உன் மீது ஒரே ரத்தவாடையாய் வீசுகிறது, ஆ, வேர்வ நாற்றம் அடிக்கிறது. அடிக்கிறது.
இதோ நீ குளித்தானவனம் செய்து விட்டு வந்தால் நாமல் இருவரும் சேர்க்கை ஆகிவிடலாம் என்று தெரிவித்தேன். நீ தெரிவிச்சிருக்கீங்க 10 மாசம் சொல்றீங்க. ஆமா ரைட் நண்பா. பத்மசூரனானவன் என்ன செய்தான்? என் மீது இருக்கும் மோகத்தால் அவனோ பெண்ணே இதோ நான் இப்பொழுதே சென்று நான் குளித்து தானமனம் செய்து விட்டு வருகிறேன் என்று தெரிவித்தான். நண்பா சாமி நான் என்ன செய்தீங்க? 4 திசைகளிலும் எங்குமே தண்ணீர் இல்லாதபடிக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசையும் சென்று பார்த்தான். எங்குமே தண்ணீர் இல்லாதபடிக்கு செய்து விட்டேன். தண்ணி இல்லாம நீங்க எல்லாம் செஞ்சுட்டீங்க. என் மீது இருக்கும் மோகத்தால் அவன் என்ன செய்தான்? ஒரே ஆவலாக பெண்ணே உன்னோட நான் சேர்ந்துதான் ஆகுவேன் அப்படி என்று மோகத்துடன் வந்தான். நான் என்ன செய்தீங்க? ஆனால் சூரனே என்னுடன் சேருவதை இருந்தால் நான் என்ன செய்தேன் நண்பா? என்ன செஞ்சீங்க? அருகிலே ஒரு பொய்கையை உண்டாக்கினேன். அந்த பொய்கையில் ஒரு மாட்டு குழாம்பு. அந்த மாட்டு குழம்பில் எத்தனை தண்ணீர் பிடிக்கும்? எத்தனை தண்ணீர் பிடிக்குங்க? ஒரு சேர தண்ணீர் மட்டும் தான் பிடிக்கும். அதேபடியாக ஆனால் சூரனே அருகில் பொய்கை இருக்கிறது. அந்த தண்ணீரை தொட்டி உன் சிறுத்து மீது வைத்து வந்தாலும் நாமல் இருவரும் சேர்க்கையாகி விடலாம் என்று தெரிவித்தேன். ஆமா அதுக்கு மேல நண்பா பரமக்கடவுள் குடித்த வரத்தை மெய்மறந்தான் பத்மசூரனானவன். அதே பிரகாரம் என் மீது இருக்கும் மோகத்தால் அவனோ தண்ணீரை தொட்டி அவன் சிறுத்து மீது வைத்தான். பக்கி என்று பத்தி இருக்கட்டும். என் அட்டை மக்களாகிய பாண்டவர்களை பாவி நயவஞ்சகன் துரியோதனன் செஞ்ச வஞ்சகத்தால் 12 வருடம் வனவாசம் ஒருவரிடம் மரபொருளாய் இருந்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதிராடு தருவேன் என்று தெரிவித்தான். யார்? துரியோதனன். நண்பா சாமி இப்படி வனமாக 8வது வனம் முடித்து 9வது வனமும் முடித்து மாமா மாயவா அப்படி என்று கூக்குரல் இட்டு அழுது கொண்டிருக்கிறார். என் அத்தை மக்களே பாண்டவர்களை உள்ளங்கையில் இருக்கு நெல்லிக்கறி போல் நான் பாவித்து வருகிறேன். நல்லா பாக்குறீங்க நண்பா. ஆமா இருந்தாலும் பாண்டவர்களை நான் சென்று பார்க்க வேண்டும். ஆகட்டும்.
ரஜிதம் என்ற மலர்ச்சாதி விசுதங்களை கொய்து வந்து பன்னீரால் பாதம் விலக்கி பட்டால் நீருணர்த்தி உங்கள் மலர் அதாவது பாதத்துக்கு ஆதரவாக படிந்திருக்கிறோம் சாமி. சர்வநந்தனா, தெரிவிக்கிறேன் பாருங்க. என்னுடைய பாத படிதபடியாய் இன்றைக்கு நீடோடி காலமாக சுபச்சேமமாய் வாழ்ந்திருப்பேன். பாண்டவர்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? நலந்தானே? ஆனால் மாமா எங்களை பார்த்த நல மாதிரியே உங்களுக்கு தெரிகிறது. ஏன் தர்மா? சுகமாக இருன்னு சொல்றீங்களே, எங்களை பார்த்தா சுகமாக இருக்கிறது உங்களுக்கு தெரிகிறதா? ஏன் தர்வலந்தலா மாமா, இந்த 8வது வனத்தை விட்டு இது 9வது ரோமரிசை வனத்துக்கு வந்தேன். அப்படி வரும் பொழுது இந்த வனத்திலே வாழக்கூடிய ரோமரிசி பகவான் பார்த்தார் எங்களை. அப்பொழுது தர்மநந்தனா, இன்னும் 32 வருடம் நீ இந்த கானகத்துல இப்படி சுத்தின்னு வனம் போன கூட துரியோதனை நாடு கொடுக்க போறதில்ல உனக்கு. அதனால பாண்டவர்கள் ஒருவராகிய 5 ராஜ்யங்கள் யாராவது ஒருவர் சென்று வெள்ளிங்கிரி ஈசனிடம் சென்று
அந்த கைலகிரி ஈசனிடம் சென்று கடுத்தவமாக இருந்து ஒரே புத்தி, ஒரே நேனம், ஒரே புத்தியில, ஒரே சிந்தனையோட அப்படி பகவானிடம் சென்று ஆசிவசாஸ்திர கனி வாங்கி வந்தால் நாளைக்கு 18 நாள் பாரதம் நடக்கும். அப்பொழுதுதான் நீங்க திருவியனை வெல்ல முடியும். நாடு நகரம் அப்பதான் உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காம இருந்தாலும் இருக்கலாம். ஆனா யாராவது கடுந்தவத்துக்கு சென்று வரணும் கைலங்கிரி ஈசனிடம் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்று ஓமரிசி பகவான் ஆகப்பட்டவர் தெரிவித்து விட்டார். அப்படியா? இதற்கு தகுந்த யோசனை என்ன சுவாமி? ஆனால் தர்மநந்தலா அர்ஜுனா நகுலா ஜகாதேவா அந்த ஓமரிசி பகவான் தெரிவித்தபடியே ஐவரிலே ஒருவர் அருந்தவம் செய்தி அந்த கைலகிரி ஈசனிடம் பாசி வலாச்சரமானது இருக்கிறது. அதை வாங்கி வந்தால் உங்களது பக்கமே பாரதம் வெற்றியாகும். அதனால தர்மநந்தலா சாமி எப்படி என்ன இந்த கைலகிரி ஈசனை நோக்கி முன்பதாக நீங்க ஐவரிலே ஒருவர் யாராவது ஒருவர் போக வேண்டும். மாமா ஐவர் ராஜ்யர்களே ஒருவர் போக வேண்டும் என்றால் நாடு நகரம் நமதே செங்கோல் இப்படி சொல்லக்கூடிய என் தம்பிமார்களும் வச்சு சூதாடணுமே நான். கட்டிய மனைவி என்று பாராம பிடிக்கி சூதாடினதும் நான். எல்லா நாடு நகரம் தோர்வு அடைந்ததும் என்னால. ஆனா இத்தனையும் செஞ்சது நான் தானே. அதனால நானே இந்த கைலங்கிரி ஈசனிடம் சென்று கடுத்தவம் இருந்து வர வாங்கிட்டு வரேன் சாமி. தர்மா நீ அந்த ஈசனிடம் செல்வாய், வரம் வாங்குவாய். அதை பத்தி எனக்கு ஆட்சேபணம் கிடையாது. ஆனா வரும் வழியில் யாராவது தர்மம் என்று கேட்டால் நீ தானமாய் வழங்கி விடுவாய். நீ தவத்துக்கு உடையவன் அல்ல, தர்மத்துக்கு தான் உடையவன். நீ தவத்துக்கு உடையவன் அல்ல, நீ ஒருபோதும் ஆகாது. அப்படியே ஆகட்டும். இதோ நான் போய் வெள்ளிங்கிரி சென்று அந்த பாசி கனியை வாங்கி வருகின்றேன். நான் சென்று வருகின்றேன் மாமா. பீமா எப்படி நீயோ சாமர்த்தியத்துக்கு தான் உடையவன். கைலகிரி செல்வாய், ஈசன் மரம் கொடுத்தா பாப்பா, இல்லை என்றால் அந்த கைலகிரியை வேரோட பிடுங்கி விடுவேன். சாப்பாட்டு ராமா நீ அந்த வேலையை பார்த்து விடுவாய். நீ எப்படி நீ சாமர்த்தியத்துக்கு பலத்துக்கு தான் உடையவன், தவத்துக்கு உடையவன் அல்ல. நீ ஆக மாட்டாய். ஆனால் சாமி மாயவா எம்பெருமானே, நான் நகுலன். அந்த எம்பெருமானாகிய சிவபெருமான கைலங்கிரி சென்று நான் ஈஸ்வரத்தில் வரம்பிட்டு வருகிறேன். எனக்கு விடை கொடுங்கள். நகுலா நீயோ சின்ன சிறுவனாய் இருக்கிறாய். அப்படியா? நீ தவத்துக்குடையவன் அல்ல, நீ ஒருபோதும் நீ சின்ன சிறுவையனாய் இருக்கிறாய். ஆகட்டும், சென்று விடு. அப்படியே ஆகட்டும் சாமி. கைலங்கிரி சென்று நான் பாசிவதம் பெற்று வருகிறேன் மாமா. நீ முன்னாலதான்டா இந்த மகாபாரதமே உன்னாலதான் துவக்கமாச்சு. ஆமா, வேற யாராலும் கிடையாது. இந்த சகாதேவனாலதான் இந்த மகாபாரதமானது உருவானது. அதனால சகாதேவா நீ உனக்கு எல்லாம் அறியும், இருந்தாலும் நீ தவத்துக்கு உடையவன் அல்ல, நீ சின்ன சிறுவனாய் இருக்கிறாய். சென்று விடு. அர்ஜுனன் நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன். அந்த ஈசனிடம் சென்று நான் வர வாங்கி வருகிறேன். அர்ஜுனா மாமா, அர்ஜுனா தர்மநந்தலா அந்த கைலகிரி ஈசனை நோக்கி அர்ஜுனன் சென்று வருகிறான். பின்னாடி பாருங்கடா. ஏன்டா இவன் உரலுக்கு சீலை நம்மளை தூக்கி பார்க்கக்கூடியவே அர்ஜுனன். இவன் போய் கடுந்தவம் சென்று பரமனை பார்த்து பாசிவசாஸ்திரம் வாங்கிட்டு வர்றது நிஜமா மாமா? தர்மநந்தலா அர்ஜுனனோ இவனோ கூத்திய கல்லன், கொடிமருந்துக்காரன், பெட்டிய கல்லன், கிடமருந்துக்காரன். உரலுக்கு சேலைய கட்டினாலும் இது ஆணோ பெண்ணா என்று அவுத்து ஆராய்ந்து வைக்கக்கூடியவன் அர்ஜுனன். இவன் போய்
இந்த கைலாங்கரி ஈசனிடம் பாசி வதாத்திரக்கான வரம் வாங்கி வருவது உன் நிஜமா மாமா என்று தெரிவிக்கிறார். அப்படியா? அடிமாமனை முன்ன வைத்து மானவங்க செய்தாய் பாவி. அடிமாமனை முன்ன வைத்து மானவங்க செய்தாய் பாவி. ஆயனை முன்ன வைத்து இந்த அநியாயோ பேசலாமா? அடி அண்ணன் மீது கோபம் வந்து அரைச்சொன்னான் இப்பவே வனத்தை நோக்கினாய். ஆனால் அண்ணன் அர்ஜுனா, மாமனை முன்ன வைத்து மாணவங்க செய்கிறாய படுபாவிகள். ஆயனை முன்ன வைத்து இந்த அநியாயமான வார்த்தையில் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இப்பவே நான் கைலாங்கரி சென்று அந்த சிவபெருமானிடத்துல ஈஸ்வரத்துல வரம் பெற்று வருகிறேன்னா என் பேர் அர்ஜுனன் இல்லை, இதோ சென்று வருகிறேன். மாமா தர்மனந்தனா, என்ன மாமா அர்ஜுனன் பயங்கரமான கோபத்தோடு போய்கொண்டிருக்கிறானே? நீயோ குத்திய கல்லன் கொடிபரத்துக்காரன், பெண்டிக கல்லன் விதபரத்துக்காரன். அர்ஜுனன் போய் அந்த கைலாங்கரி ஈசனிடம் பாசி வதாத்திரக்கான வர வாங்கி வருவானா அப்படி என்று சொன்னாய். அவன் உன் மீது கோபம் கொண்டு அவனோ இதோ கடும் கோபத்துடன் போய் கொண்டிருக்கிறான். திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். இப்படி போவானா? இல்ல அவன் அப்படியே சென்று விடுவானா? சரி, இல்லை திரும்பி வருவானா என்று நம்மள பார்க்க சென்று பார்ப்போம். ஆகட்டும். கேளுங்கள் சதையர்களே, இப்படி அர்ஜுனனாக பெற்றவன் அண்ணன் தம்பி, அதாவது ஆயனை முன்ன வைத்து கட்டிய மனைவி முன்ன வைத்து இப்படி நம்மள அநியாயம் பேசிட்டாங்க என்று சொல்லி ஒரே புத்தி ஒரே நேனத்தோடு தான் நான் வடதிசை நோக்கி சிவனிடம் சென்று பாசி வஸ்திரம் வாங்கி வர சொல்லி வேகமாக புறப்படும் பொழுது அர்ஜுனன் வேடம் தெரிந்து வெளியில் வருகிறார்.
பாத்துக்கோங்க.